ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். மிக அருமையான வேதவசனம். இந்த வார்த்தையை பவுல் நமக்காக சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் பவுலுடைய வாழ்க்கையில் அவர் இயேசுவினுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்கும்படிக்காக நீங்களும் ஒவ்வொரு நாளும் பவுலை போல இயேசுவினுடைய மரணத்தை எப்போதும் உங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பல பாடுகளை இந்த பூமியில் பட்டு அந்த சிலுவையில் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்ததுனால திரும்பவும் அவர் ஜீவனோடு உயிர் தெழுந்தார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக என்றும் அழியாத ஒரு ஜீவன் நமக்கு தேவை என்றால் இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு கிறிஸ்து எப்படி மனிதனாகவும் தேவனாகவும் இந்த பூமியில் பிறந்து அநேக பாடுகளை நமக்காக பட்டாரோ அதுபோல் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளில் நம்முடைய சரீரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக இயேசுவின் மரணத்தை எப்போதும் உங்களுடைய சரீரத்தில் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் மரணம் என்பது மிகவும் ஒரு பெரிதான மரணம். அவரை போல யாரும் இந்த பூமியில் நொறுக்கப்படவில்லை, அடிக்கப்படவில்லை. ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அநேக பாடுகளை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் மரணத்தை சுமந்தார். அதுபோல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பாடுகளை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு பவுலை போல சுமந்து திரிகிறோம் என்று பவுல் சொல்லியிருக்கிறது போல் நாம் கூட இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிந்து இந்த பூமியில் வாழ்வோம் என்றால் மெய்யாகவே இயேசுவினுடைய ஜீவனும் நம்முடைய சரீரத்தில் விளங்கும். ஏனென்றால் இயேசு எப்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நித்திய ஜீவனுக்குள்ளாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதே போல் நம்மையும் தேவன் அவருடைய மரணத்தை இந்த பூமியில் சுமக்கும்போது தேவன் நித்திய ராஜ்யத்தில் நம்மை நினைத்தருளி அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து அவரோடு கூட வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் இயேசுனுடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்கும்படியாக அவருடைய மரணத்தை சுமந்து திரிகிறவர்களாக இந்த பூமியில் பவுலை போல வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை பிடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவங்களை எழுதியிருக்கிறது போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஜீவனை எங்களுடைய சரீரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதை விளங்க செய்யும்படியாக அவருடைய மரணத்தையும் நாங்கள் சுமந்து திரிகிறவர்களாக பவுலை மாத்திரமல்ல பவுலை போல நாங்களும் நம்முடைய மரணத்தை சுமந்து திரிந்து நம்முடைய ஜீவனுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை இந்த புதிய நாளிலே கொடுத்ததற்காக நன்றி. நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் அவர்களும் நம்முடைய ஜீவனையும் நம்முடைய மரணத்தையும் சரீரத்தில் சுமந்து அவருக்காக வாழ்கிற பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.